ஹலோ. எப்படி எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மேற்கொள் காண்பது. இப்பொருள் இதன்பியாய் அப்பொருள் மேற்கொள் காண்பது. இன்று நான் 5வது பாடத்துல நான் நடத்தியிருக்கேன். இன்னைக்கு 5வது பாடத்தில் நடத்தியிருக்கேன். பயணத்தில் இருக்கிறவங்க வெளியே போயிடலாம். பயணத்தில் இருக்கிறவங்க வெளியே போகலாம். ஒருத்தர் பயணத்தில் இருப்பாரு தெரியுது. சரி, நீங்க பேசலாம். அப்போ இந்த உணவு பழக்கம், நாம் எப்படி கையில ஒரு பணம் இருந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்தா எப்படி செலவு பண்றோம், அதே மாதிரி நாம் உண்ணும் உணவு 4 வகையில் செலவாகிறது. அதுதான் அடிப்படை. இப்ப நான் அதை பத்தி நான் பேசியிருக்கேன், காணொலி போட்டிருக்கேன், நீங்க பாருங்க யூடியூப்ல. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு உணவு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி செலவு பண்ணது உடம்பு? ஏற்கனவே நம்ம 3 வருஷமா பாடம் நடத்தியிருக்கேன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 72ஆம் பக்கத்துல இருக்கு. 72 ஐந்தாம் பாடத்துல எடுத்து படிச்சு பார்த்தா இருக்கும். நாம சாப்பிட்ற உணவு என்னமா வெளியே போகுது உங்களுக்கு தெரிஞ்சதானே? ஏன்னா நீங்க உணவு சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுது உடம்பு? உணவு திங்கிறீங்க, அது என்னவா மாறுது? அது எப்படி செலவாகுது? உடம்பை விட்டு எப்படி செலவாகுது? புரியுதானா சொல்றது? பழனிவேல் புரியுதா? புரியுதுங்க. எப்படி செலவு பண்ணது உடம்பு? கேக்குதுங்களா? கேக்குது, பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு பசியை தூண்டுது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கிற குடல்ல உள்ள எல்லா பசியும் தூண்டுது. நான் கேக்குற கேள்வி இல்ல, சரிதான். இந்த உடம்பு எப்படி செலவு பண்ணுது அப்படிங்கிற, செலவு பண்ணுது என்ன அர்த்தம்? எனக்கு கையில 100 ரூபா கொடுக்குறேன், அதை செலவு பண்றீங்க, உங்க கை விட்டு என்ன ஆகுது? அது நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி செலவு பண்ணுது? அது சாப்பிட்டு மலமாயி அது வெளியில ஏறாம அது நச்சுத்தன்மையா மாறி குடல்ல அது வந்து லாஸ் பண்ணுது, எனர்ஜி வந்து உறிஞ்சுது. சரி, அப்ப சரி, ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி மொத்தம் அதுல வந்து 4 வகையில உடம்பு மாற்றி வேணும். இப்ப நம்ம உணவு சாப்பிட்றோம், அது 4 வகையா மாறுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உணவு சாப்பிட்றோம், 4 வகையை மாற்றி வெளியேற்றுகிறது. அதுதான் அந்த 4 வகையை மாற்றி. மாறுது, ஒரு தோல் வழியா வெளியேறுது, மலமா மாறுது, சிறுநீர் வழியா வெளியுது. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அதான் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் எனக்கு. காலையில ஏன் பல்லு வளர்க்குறீங்க? அதான் அழுக்கு இருக்கிறதால விளக்குறோம். அந்த இன்டெஸ்டைன் குடல்ல கல்வி. சரி, அதுக்கப்புறம் ஏன் கொழுப்பு ஏறுது? கொழுப்பு அது வந்து அந்த மாவு படிஞ்சு அது வெளியேற முடியாம தோல்ல போய் படிஞ்சு. அப்ப வரிசையா சொல்லுங்க. இப்பதான் அப்ப வந்து நீங்க வந்து நான் 5ஆம் பாடத்தை நாளைக்கு 5ஆம் பாடத்தை இப்ப நான் சொல்லிடுறேன். நாளைக்கு படிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் கூப்பிடுற, பதில் சொல்லுங்க. அதாவது 5ஆம் பாடத்தில் 5வது பாடத்தில் 71ஆம் பக்கம் 72ஆம் பக்கம் படிங்க. சரியா? 71 72. ஓகே, அவ்வளவுதான். 5ஆம் பாடம் எடுத்து படிங்க. 5ஆம் நல்லா படிச்சுட்டு நாளைக்கு பதில் சொல்றீங்க. இப்ப நான் அது பதில் சொல்லிடுறேன். அதனாலதான் உங்களுக்கு நோய் வருது. அதாவது இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதுவரைக்கும் எவனுமே சொல்லாதது. உலகத்துல எத்தனையோ விஞ்ஞானி இருக்கானுங்க, எவனும் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாருமே திண்ணி பண்டாரங்கள் தான். நாம பிறவியிலே வந்து நாம திண்ணி பண்டாரமா தான். அதுக்கப்புறம் தான் அகத்தூய்மை என்கிற வெங்கடேசன் இதை கண்டுபிடிக்கலன்னா எல்லாரும் நோயாளி தான். வெங்கடேசன் மட்டும் இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கலைன்னா யாரும் இதை கடைபிடிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. இல்ல, நீங்களும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது, கம்பம் திருமாலும் தப்பிக்க முடியாது. புரியுதா? 72 70 71 5ஆம் பாடம் எடுங்க. 71 72 71 72 எடுங்க. நீங்க தப்பிக்கிற காரணம் வெங்கடேசன் தான், நான் அல்ல. நான் வந்து ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கறேன், அவ்வளவுதான். ஒரு கட்டணம் வாங்கிட்டு சொல்லி தரேன், தொழில் முறையா. அது பழனிவேல் நம்ம கட்டணம் கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. பழனிவேல் கட்டணம் கொடுத்து 10 ஆண்டு ஆச்சு. அப்புறம் ஏன் 10 வருஷம் மறந்துட்டீங்களா? எந்த நன்கொடையும் வருவதில்லை. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்.
சரி, ஏதோ வண்டியில போயிட்டு இருப்பீங்களான்னு தெரியுது. அவன் வேலை வேலை போயிட்டு இருக்கு, அதை கேட்டுட்டு இருக்க அப்படியே. இப்போ வேலை நடந்துட்டு இருக்குதா? சரி, ஆமா ஆமா. இப்போ வேலைக்கு போயிட்டீங்க. நல்லது. மணி இப்போ மணி 8:10 நான் வீட்டுக்கு போகணும்னா வீட்டுல டேல தான் வந்தேன், இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும். இன்னும் போகல, கிளம்பல. வேலை முடிச்சிட்டு போவீங்க. சரி. ம். ஆமா, வீட்டுக்கு போவோம். சரி, அப்ப நான் இப்ப இந்த பேசி முடிக்க போறேன். எப்படி இருக்குது மயக்கம் கிருவிறு சோறு? இப்ப 5வது 6வது நாள் நோக்கி போயிட்டு இருக்குது. நாளைக்கு மறுபடியும் இதை பத்தி பேசுவோம். ஏதோ விஷயம் இருந்தா சொல்லுங்க, இதை 4 விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். சொல்லுங்க. இப்ப கம்பம் திருமாறன் தான் பழனிவேல். கம்பம் திருமாறன் சொல்லுங்க. சார் அவரு ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கங்க. சரி, இப்ப பேசலாம். அதாவது வந்து இப்ப இன்னைக்கோட 6வது நாள். நேற்று எல்லாம் 1000 எல்லாம் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. அதான் பழனிவேல் சத்தம் வருது. இப்ப எல்லாம் ஆகி நேற்று வந்து அந்த பவுரு கிளீன் பண்ணி நம்ம தண்ணிக்கு போன உடனேயேவும் நேற்று எனக்கு ஏதோ முத நாளோட தூங்கவே முடியல. நைட்டு கொஞ்சம் பரவாயில்லாம தூங்கிட்டேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு பகலையும் கொஞ்சம் லேசா தூங்குன மாதிரி தெரிஞ்சுச்சு. அப்புறம் வந்து ஒரு இன்னைக்கும் காலையில இருந்து பூரா தண்ணியில தான் இருக்கேன். சரி. சாயங்காலம் ஒரு நேந்திரம் பழம் வேக வச்சு சாப்பிட்டேன். சரி சரி சரி. வேற ஒன்றும் சாப்பிடல, தண்ணியில இப்படியே போயிட்டு இருக்கு. இது அப்படி ஒன்றும் பெரிய சோர்வு ஒன்றும் எதுவும் தெரியல. தெரியல. இதே வேற ஒருத்தர் தான் மயக்கம் போட்டு பொத்தம் விழுந்திருப்பான். புரியுதுங்களா? ஆமா, 5-6 நாள் சோறை சாப்பிடாம வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் தான் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வெறும் தண்ணியிலே வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டாலும் ஒன்றாக மாட்டேங்குது. அதத்தான் சொல்றேன். மயக்கம் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சக்தி பாய்ஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த காத்துல இருக்கிற நைட்ரஜன், காத்துல இருக்கிற அந்த மெயினா வந்து அந்த உப்பு நிப்பாட்டினதே நம்மளுக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சரி சரி. சக்திய அப்ப உப்பு நிறுத்திட்டீங்க. உப்பை நிறுத்திட்டீங்க. அதுக்கு விட சொல்லுங்க. சக்தி எங்க இருந்து வருது? உப்பை நிறுத்திட்டீங்க, அது வெளியே போயிடுது. கொஞ்சம் 10 விழுக்காடு முன்னேற்றம் வந்திருக்கு. நீங்க இந்த தலைவலியை இந்த தலைவலி கொஞ்சம் குறைஞ்ச தலைவலினா தலைவலி இல்ல, தலையில் இருக்கிற ஒரு வகையான சிக்கல் நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்தை நீங்க சாதாரணமா நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா இந்நேரம் 50,000 நீங்க கட்டியிருக்கணும். டெஸ்ட் எடுங்க, நரம்பு ஸ்கேன் எடுங்க, முன்பண்டை எடுங்க, பின்பண்டை எடுங்க, இந்நேரம் 50,000 காலியா இருக்கும். அப்புறம் இந்நேரம் மண்ட மயானத்துக்கு போயிருக்கோம். அது மட்டும் இல்ல. இப்ப எங்கிட்ட பேசின மாதிரி நான் சொன்னேன். இப்ப எங்கிட்ட பேசின மாதிரி நேற்று இப்போ சாதாரண மனிதன், அது வசதி இருக்கிறவன் வசதி இல்லாதவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் தனியார் மருத்துவமனைக்கு தான் போறான். போனோடனே மண்டையை டெஸ்ட் பண்ணும்பான். அதுக்கு ஒரு 50,000 காலி, 30,000, எப்படி ஒரு 20,000 காலி ஆயிரும். அதற்கப்புறம் தான் அடுத்த மருத்துவம்ல அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு 20,000 மிச்சம். சரிங்களா? ரைட். இப்போ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து 10 பைசா செலவு இல்லாம இம்ப்ரூவ்மெண்ட் பாக்குறீங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த உப்பு நீங்க நீக்கிடுறீங்க. உப்பு நீக்கின உடனேயே அது ஏதோ ஒரு வேலை செய்யுது. அதாவது உங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஏன்னா இப்ப சரி உப்பு நீக்கிட்டீங்க, ஆனா ரத்தத்துல இருக்கிற உப்பு கடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப ரத்தத்தை நக்கி பாருங்க, கருப்பு. இது எங்க இருந்து வந்ததுன்னா பிறக்கும் போதே நம்ம கடல்ல ஒரு அந்த இதுலயே வந்து ஒரு செல் உயிரினம், சரியா சொல்ல, ஒரு செல் உயிரினம் கடல்ல இருந்து கரைக்கு. ஆமா, கடல் இருந்து மாறி அப்படி சொல்லுங்க. கடல் சரியா வந்தீங்க, ஏன் விட்டு அடிக்கிறீங்க? சரியா படிங்க, புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் அறிவு வரும். பரிமாண மாற்றத்திலேயே கடல்ல இருந்து மீன் வருது, அந்த உப்பு வருது, அது அப்படியே ரத்தத்துல இருக்கு. அத நீங்க இதுல படிக்கணும். புரியுதுங்களா? அது உங்கள் கண்ணை காப்பாற்றி கொள்ளுங்கள், உங்க கண்ணை காப்பாற்றி கொள்ளுங்கள்னு 3ஆம் பாடத்துல எல்லாம் இருக்கு. எடுத்து படிச்சுக்கணும். 3ஆம் பாடத்துல அதுல படிச்சீங்கன்னா
நாம கடல்ல ஆமா. இருந்து தரைக்கு வருகின்ற பொழுது உடன் கொண்டு வந்ததுதான் இந்த உப்பு. சரியா? அதான். ஆமா, ஆமா. ரைட். அதே நான் சொல்றேன். அப்படி பரிமாணத்துல மீனா இருந்திருக்கும். எல்லாம் ஆமா. அப்படியே வந்திருக்கும். ஆமா. சரி. அது எப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்ம போக வேண்டாம். அது அது நீங்க அதனாலதான் சொல்றேன், வெங்கடேசன் புத்தகம் என்பது ஒரு அறிவியல் நூல். ஒரு மனிதனை ஆமா. தனக்குத்தானே மருத்துவராக்குற நூல். அதாவது இவ்வளவு கஷ்டம், அதாவது இவ்வளவு கட்டணம் போடுறேன், குறைக்கிறேன், கூட்டுறேன், என்னவோ இருக்கட்டும். இது நீங்கள் ஒரு நீங்க ஒரு மருத்துவரா மாறி எந்த செலவும் இல்லாம எப்படி நீங்க இந்த 2 நாள்ல நீங்க குறைக்க முடியுதுன்னு நான் கேட்கறேன். அப்ப இது வந்து உங்க உடம்பு மருத்துவரா மாறுறது தடை செஞ்சிருக்குது இது வரைக்கும் சாதாரண உணவு. சாதாரண ஆமா, உணவை ஆமா. உங்களை முன்னேற ம். விடாமல் தடை செய்து விட்டது. ஆமா, இப்ப ஆமா. நம்ம என்ன பண்றேன், இத புரிஞ்சுக்கிட்டு என்ன, அப்ப ஆற்றல் எனக்கு இப்ப இப்ப எனக்கு வந்து இந்த செலவு பண்ற ஒரு பக்கம் இருக்கட்டு, அந்த வரவு எங்க இருந்து வருதுன்னா எனக்கு காத்துல இருந்து வருது. அதான் விஷயமே. அது அது இயற்கையிலே எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு இந்த நன்மைக்காக என்ன பண்றீங்கன்னா, இதுதான் கோயில், இதுதான் இறைவன், இதுதான் கடவுள், இதுக்குதான் நீங்க செலவு பண்ணணும். புரியுதா? ஆமா, ஆமா, அதை ஆமா. விட்டு போட்டு வேலைக்கு நம்ம செலவு பண்றது வந்து அறிவியல். நம்ம என்னதான் செலவு பண்ண உங்களுக்கு கூட வரப்போறது இல்ல. எனக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தாலும் கூட வரப்போறது இல்ல. நீங்க வந்து யாருக்காவது ஒரு 10 ரூபா 10,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணாலும் அது கூட வரப்போறது இல்ல. உங்க நல்ல பழக்கங்களும் நல்ல எண்ணங்கள் தான் கூட வரும். சரிங்களா? ஆமா, ஆமா, ஆமா. சரி. அப்ப இதுவே நீங்க அப்ப நல்லா இருக்குங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், அது நீங்க தான் உணர்ந்து என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். அத முழுமையா கடைபிடிச்சு முழு நிலைக்கு வரணும். அப்ப வர்றப்ப என்ன ஆகுது, இந்த 2 நாள்லயே உப்பு போடாம குறைச்ச உடனேயே இப்ப எதை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் நேத்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்க போறீங்க. இரவு வந்து நல்லா படிங்க, சிந்திங்க. எப்ப தூக்கம் வருதோ அப்ப படுத்து தூங்க. இப்ப என்ன அவசரம்? 10 மணிக்கு நான் படுக்கிறதே 10:45 11:45 தான் நான் படுக்கிறேன் தினமும். ஆமா. ம். ஆமா. 11:45 படுத்துட்டு காலையில 4:45 எந்திரிச்சிடுறேன். 12 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூட்ரல் பேட்டரி கண்டுபிடிக்கணுங்கிறது கடுமையா போராடிட்டு இருக்கிறேன். நியூட்ரல் பேட்டரி ஒண்ணு கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டுக்கு தேவை மின்சாரத்தை நாமளே ஒரு 10,000 செலவுல ஒரு 10 வருஷத்துக்கு வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணுங்கிறத தீவிரம் ஆராய்ச்சி பண்றேன்னா, வெங்கடேசன் வந்து தன்னுடைய ஆராய்ச்சி பண்ணி மின்சாரம் உற்பத்தி பண்றதுன்னு நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் வெற்றி அடைய போகுது. அதுக்காக அதுக்கு நான் கடிமை மூளைக்கு படிச்சு உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்காம காலே வீங்கி போகுதுங்க. பெரும்ப அந்த 2 பாதமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பாதமே பாத்தீங்கன்னா 1 கிலோ எடை கூடிடுது. அழுத்தி அழுத்தி அழுத்தி. அப்ப நான் தினம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வீட்டுக்குள்ளே உட்கார்றப்ப மறுபடியும் அது குறையுது. சரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நான் அசையாம உட்காந்துருக்கிறேன். அந்த அளவுக்கு அசையாம. ஆமா. அப்புறம் வந்து நல்ல செய்தி 2 கிலோ குறைஞ்சிருக்கு வெயிட். அதத்தான் சொல்றேன். இத கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு சொல்றேன்னா இல்லையா? நானும் 2 கிலோ எடை குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப முக்கியம். 2 கிலோங்கிறது உள்ளே இருக்கிற அசுத்தம் என்று புரிஞ்சுக்கணும். என்னது? ஆமா, அசுத்தம். இந்த அப்படி கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அநேகமா நீங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் வரப்போகுது. மிகப்பெரிய செல்வம். அதை நோக்கி நீங்க அதைத்தான் திருமூலர் சொல்றாருன்னா, அந்த இறைவன் அந்த ஆற்றலை தான் அவர் சிவன் சொல்றாரு. சிவன் வேற ஒண்ணும் இல்ல, சீவன் தான் சிவனாக மாறுது. ஆமா, ஆமா. இந்த சீவன்கிறது காற்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காற்றுங்கிறது இப்ப நவீன புதிய அறிவியல் படி காத்துல நைட்ரஜன் சத்து, அவங்க அந்த காலத்துல வந்து உயிர் சத்துன்னு சொன்னாங்க. அததான் நைட்ரஜன் சத்துன்னு சொல்றான். உயிர் சத்துன்னு சொல்றோம் இல்லையா, தலைச்சத்து, உயிர் சத்து, மணிச்சத்துன்னு சொல்ற மாதிரி உயிர் சத்தை தான் இப்ப இன்று வந்து நைட்ரஜன் சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க உயிர் சத்து என்று சொன்னாங்க. என்னது? உயிர் சத்து. ஆமா. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இட்லி உயிர் சத்து நினைக்கிறீங்க, தோசை உயிர் சத்து நினைக்கிறீங்க, சாராயம் உயிர் சத்து நினைக்கிறீங்க. மேற்கு நாட்டில் இருக்கிறவங்க பன்னிக்கறி, கோழிக்கறி, ஐஸ்கிரீமு, வெண்ணெய், மீன், மயிறு, மட்டனை தின்னு அவனும் அது உயிர் சத்து நினைக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? இந்தியாவை சேர்ந்தவங்க உங்களுக்கு வீட்டுல சமையல் பண்றதெல்லாம் தின்னு போட்டு உயிர் சத்து. 2மே தப்பு. இது வரைக்கும் உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்கும் என்று இதுவரைக்கும் எந்த அறிவியல் விஞ்ஞானி நிரூபிச்சதே கிடையாது. இது வரைக்கும் எந்த அறிவியல் விஞ்ஞானி, மருத்துவத்துறை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று, அதாவது சாதாரண உணவு, ஆனால் கீரை சாப்பிட்டா, காய் சாப்பிட்டா, பழம் சாப்பிட்டா அந்த அடப்பு நீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கு, நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களே தவிர இட்லி தின்னு ஆரோக்கியம் வரும்,
பன்னிக்கறி சாப்பிட்டா பன்னிக்கறி சாப்பிடுறது, மாட்டுக்கறி சாப்பிடுறதெல்லாம் மேலை நாடுன்னு வச்சுக்கலாம். இந்தியாவில வந்து இட்லி, தோசை, சப்பாத்தின்னு வச்சுக்கலாம். இதை தின்னும் ஆரோக்கியம் வரும்னு யாரும் நிரூபிச்சது இல்ல. பன்னிக்கறி சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு யாரும் நிரூபிச்சது இல்ல. சரிங்களா? அது உணவு பழக்கம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். அப்ப உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் வரும் என்று இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானம் ஏன் நிரூபிக்கல? நிரூபிக்க முடியாது. அதுதான். ஏன்னா பரிணாம அறிவியல் அடிப்படையில் நான் சொல்றேன், இந்த பரிணாம அறிவியல் இயற்கை தான் இதை செய்கிறது. பசியை தூண்டாக்குறது இயற்கை தான், பசியை தணிக்கிறது இயற்கை தான். அந்த பசியை தணிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யறோம். ஆக கடைசி பகுதிக்கு வர போறேன். இந்த நாளை சொல்லிட்டு நாளைக்கு இது விரைவா பேசுவோம். நான் 2 பேரும் நீங்க படிச்சுட்டு நாளைக்கு நம்ம சாயங்காலம் இது மாதிரி பேசலாம். உணவு நாளாக செலவு பண்ணுது. ஒண்ணு, உணவு மலமாக மாறி திடக்கழிவாக மாறுது. 2வது, சிறுநீராக மாறி அதிகப்படியான உப்பு நீரும் சிறுநீராக வெளியேறுது. 3வது பகுதி நாக்கில் நாற்றத்தோடு பிணவாடையோடு படியுது. அதை வந்து இந்த விஷத்தை வந்து கீழே இறக்கி விட வேண்டும்னு நீர்முனை சொல்லுது. 4வது குறிப்பாக மாவுச்சத்து கொழுப்பாக மாறி உள்ளே பல பாகங்கள் படிந்து அனைத்து நோய்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. இப்ப நீங்க தலைவலிங்கிறீங்க, தலைக்குள்ள குடைச்சலுங்கிறீங்க, தூக்கம் வரலைங்கிறீங்க, நரம்பு தளர்ச்சின்னு சொல்றீங்க, எது வேண்டாவே இருக்கட்டுமே. இதுக்கெல்லாம் காரணம் இப்படி செலவு பண்ணி உடம்பு சேமிச்சு சொல்லுது. புரியுதா? அப்ப முதல் 2 வந்து இயற்கை வெளியேற்றுறது. 2வது 3வது நாளையும் 3வது 4வது பகுதியும், அதாவது முதல் 2 பகுதி மலமாக உடம்பு வெளியேற்றுறது, அது சொந்த வேலை செஞ்சிருது. சிறுநீராக வெளியேற்றுறது அது பார்த்துக்குது. ஆனால் இந்த 3வது செயலையும் 4வது செயலையும் நாம் வலுக்கட்டாயமாக நாம் வெளியேற்றாக வேண்டும். இல்லைன்னா அது நம்மள கொண்டு போடும் அப்படிங்கறத விஷயம். இதை பத்தி நாளைக்கு மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. இப்ப வந்து அந்த